உங்களுக்கு L4 L5 இல்ல L5 S1 லெவல்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்கன்னா எங்களோட சென்டர்ல வந்து இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு நாங்க நல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். எனக்கு இடுப்புல இருந்து கால் வலி வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கால் இருந்தது, அப்புறம் 2 காலும் சிவியர் பெயின் இருந்துச்சு. உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்கும் போதெல்லாம் பெயின், ஃபுல் சிவியர் பெயினோட தான் தூங்குவேன். அந்த மாதிரி இருந்தது, அந்த மதமதப்பும் இருந்தது. இப்போ வந்ததுல இருந்து ஒரு 3வது நாள்ல இருந்தே எனக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சது. பெயின் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அந்த வலியெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு, மதமதப்பு கம்மியாயிடுச்சு, எல்லா காலுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்துருச்சு. ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டான்சி, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 9 வருஷமாவே வந்து L4 L5 S1 லெவலில் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்தப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. நின்னாலே வந்து அவங்களுக்கு 2 நிமிஷத்துல வந்து அந்த பாதம் ஃபுல்லாக மறுத்து போயிடும். ராத்திரி தூங்க முடியாத அளவுக்கு வலி வந்து இந்த 9 வருஷமாவே வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ஒரு முறையான பலன் வந்து கிடைக்கல. லாஸ்ட்டாக தான் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்தோம். அவங்களுக்கு முழுக்க முழுக்க நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்தோம். எந்தவித மெடிசின்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு ஒரு 2வது நாள்ல இருந்தே வந்து காலில் வந்து 2 பாதமும் மரத்து போயிருக்கிறது வந்து கொஞ்சம் உணர்வு வர ஆரம்பிச்சிருந்தது, உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள்ல இருந்தே வந்து அவங்களுக்கு வலி குறைஞ்சி நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வலி இருந்ததுனால முட்டுலேயே வந்து தேய்மானம் ஏற்பட்டிருந்தது. அதனால அவங்களுக்கு மூட்டு தேய்மானத்துக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்தோம். அவங்களுக்கு தேய்மானத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ளஸ் L4 L5 S1 டிஸ்க்கு வெளியே வந்து காலுக்கு போகிற நரம்பை அழுத்திட்டு இருந்ததுனால சயாட்டிகா நரம்பு வந்து 2 பக்கமும் பாதிக்கப்பட்டது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா ரெக்கவரி கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பராக நடக்க வச்சு வலி இல்லாமல் நிற்க வச்சு அந்த மதமதப்பை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 21 நாள் ஆச்சு. அவங்களோட ஃபீட்பேக் வீடியோ தான் இது. என் பேர் ஆரோக்கியராஜ், நான் பெங்களூர்லேருந்து வரேன். இது என்னோட ஒய்ஃப் ஸ்டென்சி. இவங்களுக்கு ஒரு 9 வருஷமாக காலில் பிரச்சனை இருந்தது. அந்த இடுப்பு சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து L4 L5 பல்ஜ் ஆகிட்டு, டிஸ்பல்ஜ் ஆகிட்டு, நடக்க முடியாது, நிற்க முடியாது, கால் மறுத்துடும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே நின்னா கால் மறுத்துடும். ஒரு 10 அடிக்கு மேலே நடக்க முடியாது அவங்களால. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நைட்டில் தூக்கம் இல்லை, இந்த மாதிரி உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதனால நான் பார்க்காத டாக்டரில் எல்லாம் நான் ஒரு 5-6 இடத்துல நிறைய இடத்துல பார்த்துட்டேன். எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. யூடியூப்ல சாரோட வீடியோ பார்த்துட்டு சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நாள்லேயே காலில் அந்த மறுத்து போகிறதால காலில் வந்து சென்ஸ் வந்தது. அதுலேருந்து கொஞ்சம் நல்லா நடக்கிறாங்க. இடுப்பு வலியெல்லாம் கம்மியாக இருக்கு, கால் பாதம்லாம் நல்லா அந்த சொன்ன வந்திருக்கு, நல்லா நடக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் தூரமும் நடக்கிறாங்க. இங்கே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால இந்த யூடியூப் பார்த்து இங்கே நாங்கள் வந்தோம். என் பேர் ஸ்டான்சி. இந்த மாதிரி 9 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிருக்கோம், ஆனா எனக்கு எதுலையுமே சுகம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது டாக்டரோட அந்த பிசியோதெரபி பத்தி நான் என் ஹஸ்பண்ட் தான் காட்டினாங்க. வந்து இங்க வந்து சரி பார்க்கலாம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டோம். யுனானி, சித்த வைத்தியம், அப்புறமா இங்கிலீஷ் மெடிசன் 2 டைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். என்னால கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது, நிக்க முடியாது, 2 நிமிஷம் நிக்க முடியாது, 10 அடி நடக்க முடியாது. வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. அப்ப சரி இவ்வளவு பார்த்துட்டோம், இதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்துட்டு இங்க வந்து சேர்ந்த உடனே எல்லா ஸ்டாஃப்ஸ், டாக்டர் எல்லாமே பர்ஃபெக்டா 3 டைம்ஸ் அந்த இது பிசியோ பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அன்பா கவனிச்சு எல்லாம் நல்லபடி பண்ணாங்க. நல்ல அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2வது நாள்ல எனக்கு பெயின் கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்புறமா அந்த நம்னஸ் எல்லாம் நாளுக்கு நாள் 21 டேஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நாளுக்கு நாள் நல்லா குறைய ஆரம்பிச்சுது. அது இல்லாத என் பாதங்களுக்கு உணர்வு, என்னோட என்னோட ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சி இருக்காது. ஏதாவது பட்டுச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு, நல்லா உணர்ச்சி வந்துருச்சு. அது இல்லாம கொஞ்சம் ஒரு சில வருஷங்களாவே யாருன்னா என்னை கையை பிடிச்சிதான் கூட்டிட்டு போகணும் நடக்கிறதுக்கு. நானா நடக்க முடியாது. இப்போ
இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்புறம் இந்த ரோட்ல டெய்லி நாங்க காலையிலயும் நைட்டும் வாக்கிங் போறோம். நல்லா நடக்க முடியுது என்னால. ரெண்டு காலுக்கும் உணர்ச்சி அந்த மதமதப்பு இருந்துச்சு. காலு கீழே ஏதோ ஸ்பாஞ்சு வச்சு அதுக்கு மேல நிக்கிற மாதிரி, அப்படி நின்னா கூட அப்படி பின்னால தள்ளுற மாதிரி இருக்கும். எதையாவது பிடிச்சிட்டு தான் ஒரு 2 மினிட்ஸ் நிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மதமதப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நடக்க முடியுது. இந்த பிசியோதெரபி சென்டர்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா கவனிச்சாங்க. டாக்டரும் நல்லா அன்பா இது பண்ணி எனக்கு நல்ல சுகம் இருக்கு இப்போ. தேங்க்யூ. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி, எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேல என்னை விசாரிச்சு இங்க வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஜேசுதாஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல இவங்க சொன்னது போல வந்து பல வருஷமா நீங்க L4 L5லயோ L5 S1 லெவலையோ டிஸ்க்ல பாதிப்பாகி சயாட்டிக்கா நாங்கள் பாதிக்கப்பட்டு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கனாலும், இல்ல கால் பாதம் வந்து மரத்து போயிருக்கு, உணர்வே தெரியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும், இல்ல ஸ்பைன்ல L4 L5ல L5 S1ல எந்த லெவல்ல டிஸ்க் சம்பந்தமா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல அந்த வெர்டிபிள் பாடி வந்து ஸ்லிப் ஆன மாதிரி இருந்த கண்டிஷன்ல நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கு வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. உங்கள் ரிப்போர்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா அதை சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறத வந்து நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லுவோம். நாங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களையும் நாங்கள் இதுலேருந்து நல்ல நிவாரணம் அடைஞ்சு திரும்ப உங்களை பழையபடி உங்களோட வேலைகளை வழி இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.